உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் தாழ்த்தப்பட்ட மற்றும் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை என்று புகார் எழுந்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்ட 170 பேரில் 12 பேர் மட்டுமே SC, ST பிரிவைச் சேர்ந்தவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் 9ஆம் தேதி முதல் கடந்த 5ஆம் தேதி வரையிலான உயர்நீதிமன்ற நீதிபதி நியமன விவரங்களை உச்சநீதிமன்றம் வெளியிட்டுள்ளது. அதன்படி கொலிஜியம் பரிந்துரைத்த 303 பேரில் 170 நீதிபதிகள் நியமனத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் 7 பேர் மட்டுமே தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர்கள், 5 பேர் பட்டியல் பழங்குடியின பிரிவைச் சேர்ந்தவர்கள், OBC பிரிவை சேர்ந்த 21 பேரும், பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பைச் சேர்ந்தவர்கள் 7 பேரும் உள்ளனர். பெண்கள் 28 பேரும், ஜெயின் சமூகத்தை சேர்ந்தவர்கள் உள்பட சிறுபான்மையினர் 23 பேர் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். ஓய்வு பெற்ற நீதிபதிகளின் உறவினர்கள் 12 பேருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு நவம்பர் முதல் மே 5 வரை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா பதவி காலத்தில் கொலிஜியம் பரிந்துரைத்த 103 பேரில் 51 நீதிபதிகள் நியமனத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் ஒரே ஒருவர் மட்டுமே தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர். பட்டியல் பழங்குடியினத்தை சேர்ந்த 2 உள்ளனர். 11 பேர் OBC பிரிவை சேர்ந்தவர்களாக உள்ளனர். சிறுபான்மையினர் 8 பேரும், பெண்கள் 6 பேரும், மற்ற 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகள் உறவினர்களுக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு நீதிபதிகள் நியமனத்தில் உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கப்படவில்லை என்பது அம்பலமாகி இருப்பதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். பொதுப்பிரிவை சேர்ந்த நீதிபதிகளே அதிக அளவில் நியமிக்கப்பட்டிருப்பதன் மூலம் உயர் ஜாதியினரின் ஆதிக்கம் தொடர்வதாகவும் வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.